கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆமென். இங்கு எழுப்புதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது எழுப்புதல் அனுப்பும் என்றும் சிலர் எழுப்புதல் கூட்டங்களும் நடத்தி வருகிறார்கள். தேசத்தில் எழுப்புதல் அனுப்பும், மக்கள் மத்தியில் எழுப்புதல் அனுப்பும் என்று மன்றாட்டுகளும் கூட்டங்களும் நடந்து வருகிறது. எழுப்புதல் என்பது வருடம் ஒரு முறையோ 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 100 ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற்றால் போதுமானதாக இருக்குமா? மக்கள் மறுபடி மனந்திரும்பி ரட்சிக்கப்பட எழுப்புதல் தேவை என்கிறார்கள். அனலின்றி இருக்கிறதான சபைகளுக்கு எழுப்புதல் வேண்டும் என்று ரிவைவல் மீட்டிங் என்று நடத்துகிறார்கள். தேவன் மனு குலத்திற்கு புதியதொரு ரிவைவல் அனுப்ப வேண்டும் என்கிறார்கள். இழந்து போன ஆவியை அனலூட்ட எழுப்புதல் கூட்டங்களும் நடந்து வருகின்றது. ஒன்றை மட்டும் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும் பிரியமானவர்களே. தேவன் மனுகுல ரட்சிப்பிற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனையே தந்து மீட்டு விட்டார், செய்தும் முடித்து விட்டார் என்று யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். மற்றும் மனிதன் பரிசுத்தமாக வாழ தமது பரிசுத்த ஆவியை அளவில்லாமல் இப்பூமியை பொழிந்தருளியும் விட்டார். மறுபடி மனித குலத்தின் ரட்சிப்பிற்காக விண்ணுலகத்திலிருந்து இப்பூமிக்கு தருவதற்காக மேலே அங்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி தமது குமாரனாகிய கிறிஸ்துவையே தந்து பிறகும் கூட மறுபடி ஊற்றும் அளவில்லாமல் எழுப்புதலை அனுப்பும் என்பது எதை என்பது தெரியவில்லை. புதிதாக எதையாவது இப்பூமிக்கு அனுப்பும் என்று எதிர்பார்க்கிறார்களா? இன்றைய சபைகளும் கிறிஸ்தவ தலைவர்களும் எதிர்பார்ப்பது எதை என்று தெரியவில்லை. பிரியமானவர்களே, பாவ நிவாரணம் செய்யப்பட்டு விட்டது. பரிசுத்த ஆவி அளவில்லாமல் பொழிந்தருளிப்பட்டும் விட்டது. பரலோக தேவனுடைய சித்தங்கள் எவை என்று வேத பிரமாணமாக எழுதி கொடுக்கப்பட்டும் விட்டது. இவற்றை புரிந்து கொள்ளாமல் மறுபடி புதிய எழுப்புதல் கூட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். ஏன் என்று தெரியாமல் அவர்கள். ஆமேன். God bless you.